என்னம்மா உங்க அக்கா எடுத்து கொடுத்ததை புடிச்சுக்கிட்டு அப்படியே கதை சொல்றியா? நிவின் ரிப்போர்ட் ஆயிருக்கு. யார் அந்த நிவின்? அவர் எப்படி அங்க வந்தாரு? அவர் ஒரு ரிலேஷனா? ஆமா, நான் தான் சார் நிவின். நீங்களா? என்னப்பா பேந்த முழிக்கிற? நீ அந்த பொண்ணுக்கு போனீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யமுனா எனக்கு மச்சினிச்சு. அப்படியா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார் என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? உடனே அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கார்ல வச்சுட்டு ஃபாஸ்டா. சார் யமுனாவோட வெல்விஷர்னா யமுனா எங்க? அவர்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க? பண்ணுச்சுன்னா என்னப்பா என்ன அப்படி சொல்ற? பாருங்க சார், கிளியர் பண்றேன். மோசமான பொண்ணு சார், கவுன்சிலிங்லாம் பண்ணும். வாங்க சார், வாங்க வாங்க. நீ எதுக்கு வந்தாங்க? போ, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. போமா. ஐயோ, இவன்ட்டேருந்து நம்ம கொண்டாடி. பிரதர் இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு இன்னும் வரலன்னு எனக்கு கால் பண்றாங்க போல. பேசு பேசுமா. ஹலோ மா. காவேரி, என்னடி நாளைக்கு கிளம்பலான்னு சொல்றாரு. என்னடி சொல்ற? அது யமுனா இங்க இருந்தா என்னம்மா? மா யமுனா சொல்லுங்க தம்பி. நீங்க காலையிலே வந்துருவீங்கன்னு காவேரி சொன்னா. வைங்க. நாங்க இங்க வந்ததே யமுனாக்காக தான். இந்த IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி திடீர்னு வேற வேலைக்கு போறேன்னு சொல்ல. ஒரு 2 நாள் யமுனா கிட்ட ஒரு சேஞ்ச் வரட்டும் தான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அவ. அதுக்கப்புறம் நானே அவகிட்ட உட்காந்து பேசணும் தான் இருக்கேன். எனக்கு அந்த உரிமை இல்லைங்களா என்ன? போயிருக்கும் போது யமுனா எதுக்கு தொல்லையா இருக்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் தொல்லை இல்ல. யமுனா பீச்ல விளையாடிக்கிட்டே ஜாலியா இருக்காங்க. இப்போ நான் வச்சிடுறேன். சரிங்க தம்பி. பிரதர், ஓகே, நோ ப்ராப்ளம், I'll take care. அப்புறம் எதுக்கு தயங்குறீங்க? அந்த போலீஸ்காரர் கேட்டது தானே நீங்களும். காவேரி உங்களுக்கு கால் பண்ணி யமுனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லி தானே நீங்க இங்க வந்தீங்க. அதுல ஏதோ பிரச்சனைன்னு தான் எனக்கு தெரியும். ஆனா அந்த லவ்வ பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. காவேரியும் எதுவுமே. ஆனா அவ பேச்சை டைவர்ட் பண்ணிட்டா. சரி, இதுக்கு you're the மாதிரி என்ன யோசிச்சு பேசாதீங்க. தயவு ஒன் சைடு லவ்வுக்கா ஒரு பொண்ணு சூசைட் பண்ற அளவுக்கு போனா? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்க? இருங்க, சொல்ல விடுங்க. யமுனாவோட லவ்வர்னு இனி ஒரு வாட்டி நீங்க சொல்ல கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஓகே ஓகே, அது என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுற மாதிரி இருக்கா? என்னால விலகி இருக்க முடியாது. பண்ண வேண்டிய அக்கறையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. மச்சினிச்சு இல்ல பிரதர், நீங்க இப்ப சொல்லலன்னா எனக்கு விஷயம் கேட்கல. சொல்லு. நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலங்க. என்ன பிரதர், ஹாஸ்பிட்டல்ல போய் காமெடி பண்ணிட்டு இதோ இப்ப நீங்க சொன்னீங்களே யமுனாவோட லைஃப்ல உங்களுக்கு அக்கறையும் பொறுப்பு இருக்குன்னு.
அதை எதை வச்சு காவேரிய கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்ட உங்களுக்கே அவ்வளவு மச்சனிச்சு பொறுப்பு இருக்குன்னு நானும் காவேரியோட தங்கச்சின்றதுனால தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த பொறுப்பு உங்களால வெளிப்படையா சொல்லிக்க முடியுது, என்னால முடியல. இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி நீங்க தானே ப்ரோ காவேரிக்காக வெயிட் பண்ண சொன்னீங்க. மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு நீங்க என்ன கொஸ்டின் பண்றது? யமுனா இப்ப வரைக்கும் என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயம் எது நீ யோசிச்சு இன்னொரு பக்கம் யமுனாவை அக்செப்ட் பண்ணிட கூடாதுன்னு ஏதோ பேலன்ஸ் பண்றதா நினைச்சு இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணம் நான் தான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீ என்னையும் சேர்த்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? ப்ளேம் எல்லாம் பண்ணல பிரதர், அதுதான் உண்மை. எந்த வகையில அந்த ஃபேமிலி கூட டச்ல இருந்தா அது காவேரியோட லைஃப். ரொம்ப யோசிக்காதீங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு 2 மாசம் தான். யமுனாவை நானே சரி பண்றேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. 2 மாசம் வரைக்கும் என்னோட பொறுப்பை நானே பண்ணிக்கிறேனே, நீங்க ஃப்ரீயா இருங்க. காத்துங்க, அது நீங்க இங்க இருந்தா தேவையில்லாத அவளை நல்ல விதமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகணும்ல. யமுனா என்ன பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆவான்றத நானும் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் காவேரி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, பேச எனிவே நீங்க இவ்வளோ தூரம் யமுனாவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணி பிரதர் ஒரு நிமிஷம். இந்த ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் நிறையா விடுகதை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு நம்ம விடுகதைக்குள்ள போயிடலாம். ஆடி ஓய்ந்த பெண், திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி ஓய்ந்த பெண் அம்மானி வருவாள், அவள் யார்? திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன். ஆடி ஓய்ந்த பெண் அம்மானி வருவாள், அவள் யார்? கவுண்ட் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வாங்க கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தலாம். ஆடி ஓய்ந்த பெண் அம்மானி வருவாள், அவள் யார்? இதுக்கான ஆன்சர் ஆவணி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, எடுத்து பார்த்தால் இனிய பழம், அது என்ன? திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன். இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, எடுத்து பார்த்தால் இனிய பழம், அது என்ன? கவுண்ட் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 9 8 7 6 5 4 3
பேன். வாங்க கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, எடுத்து பார்த்தால் இனிய பழம், அது என்ன? இதுக்கான ஆன்சர் விளாம் பழம். அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணலால் நடக்க முடியாது, ஆனா என்ன மான்? திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன். இந்த மணலால் நடக்க முடியாது, அது என்ன மான்? கவுண்ட் நம்பர் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தலாம். இந்த மணலால் நடக்க முடியாது, அது என்ன மான்? இதுக்கான ஆன்சர் அந்தமான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆடாமல் பாடுவான், அசையாமல் பேசுவான், அவன் யார்? திருப்பி கொஸ்டின் படிக்கிறேன். ஆடாமல் பாடுவான், அசையாமல் பேசுவான், அவன் யார்? கவுண்ட் நம்பர் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்துடலாம். ஆடாமல் பாடுவான், அசையாமல் பேசுவான், அவன் யார்? இதுக்கான ஆன்சர் வானொலி பெட்டி.